உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஆலய தரிசனத்தில் காண வந்திருக்கும் திருக்கோவில் மலைப்பாளையம் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில். இக்கோவில் ஸ்ரீராமர் அவர்களால் வழிபட்ட வரலாறு சிறப்புமிக்க புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. இக்கோவிலின் வரலாற்றை பற்றி மிகவும் சிறப்பாக நமது சேனல் நேயர்களுக்கு எடுத்து கூற இருக்கும். இக்கோவிலின் அர்ச்சகர் திரு வெங்கடேச ராமானுஜதாசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நம. திரேதாயுகத்தில் விபண்டக முனிவருக்கு ராமபிரான் கொடுத்த வாக்க மீறி பரதாழ்வார காப்பாற்ற போகணும்னு அந்த மகிழம்பு காடு விபண்டக முனிவரை தாண்டி அந்த ரதம் வந்தது. அயோத்தியில குலதெய்வமான ரங்கநாதர், சூரிய வம்சத்தினுடைய குலதெய்வம் ரங்கநாதர் சுவாமி அங்கிருந்து இந்த மலையாய் எழுந்தருளி தடுத்து ராமபிரானுக்கு ஞானத்தை கொடுத்த ஞானகிரி, ஞானானந்தகிரி அப்படின்ற இந்த யுகங்கள் கடந்த மலை. இந்த மலையில ஆதிரங்கர், அழகியரங்கர், அனுகிரகரங்கர் 3 ரங்கநாதர்கள் சேவை சாதிக்கிறாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான் நிலையானது. கீதையில கண்ணன் சாதித்திருக்கார். அதற்கு இணங்க அனுகிரக ரங்கநாதர் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன், புகழ் மடிந்த பாமண்ணு மாறன் அடிபணி நுய்ந்தவன், பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசன் சரணார விந்தம், நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானாருடைய நூற்றந்தாதியில், அதாவது ராமானுச நூற்றந்தாதியில் முதல் பாசுரமாக மங்களாசாசனம் செய்தார். அதற்கிணங்க தன்னுடைய பூமி பிராட்டி 14 உலகங்களும் படைத்த திருமால் இந்த பூமியில் மட்டும்தான் எறும்பிலிருந்து 8000 ஜீவராசிகளை படைத்து அவைகளுக்கெல்லாம் உணவை அளிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த பூமி தாய்க்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி இந்த மலையில் தன்னுடைய பாத கமலத்திற்கு அருகாமையில் எழுந்தொழி செய்து இந்த பூமியில் வரும்போதெல்லாம் தொப்புள் கொடி உறவு பெற்ற தாயினுடைய அந்த தொப்புள் கொடி உறவுதான் நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாக சங்கரனை தான் படைத்தார் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். இப்படி பகவானுடைய தொப்புள் கொடி உறவுதான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஒருவனை நம்பி வந்தாயோ, இறைவனை நம்பி வந்தாயோ என்று வேதத்தினுடைய சாரத்தை பிழிந்து கொடுத்த நமது கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இப்படி இந்த தாயாரிடம் வருகின்ற அடியார்கள் எல்லாம், தாயே, என்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து 10 மாதம் நிறைவு பெற்று என்னுடைய தாய் உன்னுடைய மடியில் என்னை கிடத்தினார். வேத நூல் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதைப்பால் அதனதாகும், பிணிப்பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று ஆழ்வார் அந்த தெய்வேந்திர பதவியை இந்த கைங்கரித்து விட்டு அந்த பதவி உனக்கு கொடுக்கிறேன் என்றாலும் கூட அது அடியனுக்கு தேவையில்லை என்று ஆழ்வார் சாதித்தார். அப்படி இந்த பூமி தாய் நமக்கு நவ தானியங்களை கொடுத்து 100 ஆண்டு காலம் நமக்கு கலியுகம் ஆயுள் வேதம் கொடுக்கிறது. அப்படி வாழும் காலத்தில் அந்த நவதானிய உணவை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமேனி பாங்கு, அதாவது உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய தாய். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதில்
எறும்பிலிருந்து எண்ணாயிரம் ஜீவராசிகளும் இந்த உணவிற்காகத்தான் காலையில் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகர்ந்து நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அனுகிரக ரங்கநாதர் இந்த பூமி தாயிடம் கொடுத்துள்ளார். ஆகவே வருகின்ற அடியார்கள் இன்றும் நம்முடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இந்த பூமி தாய் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல், சிவபெருமானுக்கு வில்வ இலை, ஆதிபராசக்திக்கு வேப்பிலை, பகவானுக்கு அச்சுதன் அடிமலர பச்சிலை இருதினம், அதாவது துளசி திருத்துழல், இப்படி அற்புதமான அந்த மூலிகைகளையும் கொடுத்து ஆங்காங்கு செல்கின்ற அடியார்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது பொருளில்லார்க்கு உலகில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை என்ற அந்த பழமொழிக்கு இணங்க நமக்கு உணவையும் கொடுத்து நம்மை நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வங்களுக்கும் அதை சமர்ப்பணம் செய்வதற்காகவே இந்த தாய் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் வருகின்ற சேவாத்திரிகள், தாயே எங்களுக்கு உணவையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த மன பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம், அடுத்து 4 சொல்கின்றார்கள். அதில் நம்முடைய தந்தை இந்த பஞ்சபூதமான பொய்யென வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் மனிதர்களோடு கூடுவதில்லை என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். இந்த உடல், இந்த ஆத்மா இருக்கும் வரையில்தான். ஆகவே அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன்குருடு செவிடி நீங்கி பிறத்தல் என்று ஔவையார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் முடியுமோ என்று சாதிக்கிறார். அப்படி இந்த மானிட பிறவி உயர்ந்த பிறவிதான். அதை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றால், இங்கு நமக்கு அந்த தாய் 10 மாதம் தான், அந்த தந்தை ஒரு காரணமாக இருந்தார் இந்த உடலுக்கு. ஆனால் நமக்கு நிஜமான அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவும் வாழக்கூடிய இந்த தாய் முதல் இடம். இரண்டாவது, அந்த தாயே படைத்த பகவான், அந்த பகவானுடைய திருவடிதான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார் என்று திருவள்ளுவர் சாதித்திருக்கின்றார். நமது இந்த பங்குனி மாதம் வருகின்ற உத்திர நட்சத்திரத்தில், பங்குனி உத்திரம் என்றாலே முருகப்பெருமானுடைய தேரோட்டங்கள் தான் எல்லோருக்கும் நினைவரும். ஆனால் 365 நாட்களும் 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசமாக திகழக்கூடிய அந்த திருவரங்கத்தில் பகவான் ஒரு நாள் தான், அந்த உத்திரத்தில் அன்றுதான் பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயோரோடு அரங்கநாதர் சேர்த்து உற்சவம் என்று சேவை சாதிக்கின்றார். அப்படி அந்த நாளில்தான் 109 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் பண்ண ராமானுஜர் 120 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் அந்த நாளில்தான் தஞ்சம் அடைந்தார். தாயாரோடு பெருமாள் சேவை சாதிக்கின்ற அந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் தான் அவர் சரணாகதி அடைந்தார். அதுதான் இந்த வைணவ உலகத்தில் திருவே தஞ்சம், தஞ்சம் அடைந்த ராமானுஜனே தஞ்சம் என்ற வாசகம் இன்று நமக்கு ஒவ்வொரு அடியார்களும் நாம் எம்பெருமானாரின் திருவடியை சேவிக்கின்றோம். அப்படி திருமலையில் முதலில் சுப்பிரபாத சேவை என்று அந்த தங்க கவசம் அணிந்திருப்பார்கள். பிற்காலத்தில் ஆழ்வாருடைய அமத செயலால் அந்த தங்க கவசத்தை களைந்து அவருடைய நிஜபாத சேவை என்று இப்பொழுது சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் திருவேங்கடமுடியார். அங்கு லட்சக்கணக்கான அடியார்கள் அங்கு பணம் கட்டிவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் அந்த பாக்கியம் நமக்கு பணமும் காலமும் நேரமும் இருந்தால்தான். ஆனால் இந்த ஞானமலையில் அனுகிரக ரங்கநாதர் நானே திருவேங்கடமுடியான், நானே அரங்கநாதன் என்ற அந்த தத்துவத்தில் அவருடைய நிஜபாத சேவை இன்று இந்த சனிக்கிழமை, நேற்று ரேவதி, இவருடைய திருமஞ்சனம் நேற்று 9 மணிக்கு ஆரம்பித்து வெகு சிறப்பாக நடந்தது. அது முடிந்து மறுநாளே சனிக்கிழமையில் இன்று அற்புதமாக நமக்கு நிஜபாத சேவை சாதிக்கின்றார். ஆகவே நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்றால் முதலில் எந்த தெய்வத்தை வழங்கினாலும் தாயாரை சேவித்து விட்டு பிறகு பகவானுடைய திருவடியை சேவித்துதான் பிறகு பெருமாளை சேவிக்க வேண்டும். அந்த தத்துவத்தில் பெருமானுடைய நிஜபாத சேவையில் நாம் சரணாகதி அடைவோம். இங்கு மகாலட்சுமி
வலது பாகத்தில் பெருமானுடைய வலது மார்பில் மகாலட்சுமி, இடது மார்பில் பூமாதேவி. அப்படி வலது மார்பில் இருக்கின்ற அந்த மகாலட்சுமி ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலி மாவட்டம், இப்பொழுது விருதுநகர் மாவட்டம், ஆழ்வார் திருநகரி தாமிரபரணிக்கு தெற்காலயம் வடக்காலயம் நவ திருப்பதி என்று அங்கு திருக்கோளூர் என்ற திவ்ய தேசம். அங்குதான் வைத்தமாநிதி பெருமாள், அவர்தான் இந்த உலகத்திற்கே செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். அந்த குபேரனுக்கு கூட செல்வம் குறைந்தால் அந்த வைத்தமாநிதி பெருமாளிடம் சென்றுதான் அந்த செல்வத்தை பெற்று இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார் என்ற ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி பெருமாளுடைய தலைபாகத்தில் அமர்ந்து வருகின்ற அடியவர்களுக்கு பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை. ஒரு மனிதன் இந்த பூமியில் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு 16 செல்வங்கள் அஷ்டலட்சுமி வாசம் வந்து அந்த நவரத்தனங்களும் இருந்தால்தான் அவனை தெய்வமாக மதிக்கக்கூடிய இந்த உலகம். அப்படி இந்த தாயார் பெருமாள் இட்ட கட்டளை வருகின்ற அடியார்களுக்கு நீங்காத செல்வங்கள் 16 செல்வமும் அவருடைய திருமாளியின் அஷ்டலட்சுமி வாசமும் அவர்களுக்கு நவரத்தனங்களும் கொடுத்து அந்தத்தோட அனுகிரகம் பண்ணு என்று பெருமாள் அனுகிரகம் செய்திருக்கின்றார். ஆகவே நாம் வருகின்ற அடியார்கள் இந்த பிராட்டியினுடைய பாதத்தில் நாம் சரணாகதி அடைந்து, தாயே எங்களை இந்த பூமியில் அந்தஸ்தோடு நீங்காத செல்வங்களை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று சரணாகதி அடைந்தோம். அற்புதம். நம்முடைய காவிரி குடகு மலையில் அந்த தாய் அவதரித்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கண்டம்மாடி டேமில் இருந்து அவள் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்ற அந்த முதல் பெருமாள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கின்ற அரங்கநாதர் அவருடைய பாதத்தை வருடி, அதன் பிறகு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் மத்திய ரங்கம் அந்த பாதத்தை அந்த ரங்கநாதருடைய திருவடியில் வணங்கி முக்கொம்பில் காவிரி இரண்டாக பிரிந்து கொள்ளிடம் காவிரி என்று பிரிந்து அந்த கரிகாலன் கட்டிய கல்லணையில் இரண்டாக இணைகின்றார். அங்குதான் பூலோக வைகுண்டம் ஸ்ரீ ரங்கநாதர் குணதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்து அரவணை தீர்மா கண்டு என் செய்கிற உலகத்திலே ஆழ்வார் சாதிக்கின்றார். அப்படி அந்த ரங்கநாதர் அங்கு சேவை சாதிக்கின்றார். இப்படி ஆதிரங்கம் திருக்கோவிலூருக்கு வெண்ணெய் உருகுவதற்குள் பெண்ணை பெருகும். அப்படிப்பட்ட அந்த திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் அந்த திவ்ய பிரபந்தம் விளைந்த புண்ணிய திவ்ய தேசம். அதற்கு மேற்காலாக அங்கு ஆதி திருவரங்கம், மலைநாட்டு திருப்பதி பத்மநாப சுவாமி கேரளாவில் அற்புதமாக. இப்படி அத்தனை ரங்கர்களும் 2 கரங்களோடு தான் அனுகிரகம் செய்கின்றார்கள். இந்த ராமருக்கே ஞானம் கொடுத்த இந்த ஞானமலையில் மாற்றம் மாறாத இந்த காலகட்டத்தில் நான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் என்று அடியவர்களுக்காக 4 கரத்தோடு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையை தன்னுடைய கன்னத்தில் தலையணையாக வைத்துக்கொண்டு ஆதிசேஷனுடைய படுக்கையில் முட்டியை ஊனிண்டு அற்புதமாக அவருடைய கருணை பார்வை நமக்கு நேரடியாக அனுகிரகம். அது வடமொழி. தமிழில் காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, நேரே உறைவிடம் நீ வந்து என்னை உய்த்த பின் அடியேனுக்கென்று தித்திக்குமே என்று திருவரங்க தம்பதனார் சாதிக்கின்றார். அப்படி அவருடைய கருணை பார்வை நேராக வருகின்ற சேவாத்திரிகளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், கருணை பொழிய வேண்டும் என்று இப்படி நமக்காக அந்த தன்னுடைய தலையை சாய்த்து ஆதிசேஷனும் குடையாக அந்த அந்தரத்தில் பிடித்து அந்த உள்ள கவர்ந்த கண்ணன் என்பார்கள். அதுபோல் நம்முடைய ரங்கநாதர் உள்ள கவர்ந்த ரங்கநாதராக நமக்காக இப்படி அற்புதமான இந்த சேவை நம்முடைய இந்தியாவில் வேறு எங்கேயும் இது போல ஒரு அற்புதமான அனுகிரக ரங்கநாதரை சேவிக்க முடியாது. தூரத்திலிருந்து பார்த்தால் இவருடைய சேவை தெரியும். புன்முறுவலோடு வருகின்ற அடியார்களுக்கு இனி உங்களுக்கு கஷ்டமில்லை, குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர்த்திரு வேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்று ஆழ்வார் சாதித்தார். அதுபோல இந்த மலப்பாளைய ரங்கநாதரிடம், அனுகிரக ரங்கநாதரிடம் ஒருவர் வந்துவிட்டால் அவருடைய கருணை பார்வை பட்டவுடன் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கேட்காமல் என்ன செய்ய வேண்டுமோ
அதையெல்லாம் அந்த கைங்கரியம் செய்வது போல, அந்த தன்னுடைய குழந்தைக்கு கடமை செய்வது போல இந்த பெருமாள் கேட்காமலே நமக்கு அனுகிரகம் செய்கின்றார். இதில் இன்னொரு அற்புதம், இவருடைய பார்வை நேராக கல்பாக்கத்தில் இருக்கின்ற அணு மின் நிலையம், அங்கு இருக்கின்ற அந்த உலைகள், அங்கு எரிகின்ற அந்த அணுவுக்குள் அணுவாக நான் இருக்கிறேன் என்று பகவான் பக்த பிரகலாதம் மூலம் இரணியனுக்கு சாதித்தார். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டதற்கு கடவுள் எங்கே இல்லை என்று காட்ட முடியுமா? பகவான் அணுவுக்குள் அணுவாக இருக்கின்றார் என்று கிரேத்தாயுகத்திலே அப்போது சாதித்தார் பிரகலாத ஆழ்வார். இன்று இந்த கலியுகத்தில் இவ்வளவு விஞ்ஞானம் முன்னுக்கு வந்தும் கூட, மாற்றங்கள் ஏற்பட்டும் கூட, இன்றைக்கு அந்த வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தில் என்று ஆண்டாள் சாதிக்கின்றால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவா என்று அந்த வங்கக்கடலை நோக்கி, அந்த அணுமின் நிலையத்தை நோக்கி அவருடைய பார்வை நேராக தெரிகின்றது. ஒவ்வொரு பெருமாள் எழுதிருந்தும் அவருடைய பார்வையை அதை தடுத்து அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் பெரிய திருவடி கருடாழ்வார், ஆஞ்சநேயர். ஆனால் இங்கு நம்முடைய வங்கக்கடலும் அந்த அணுமின் நிலையம் இருப்பது இந்த மழையினுடைய விசேஷம். இங்கிருந்து பார்த்தாலே பகலிலும் இரவிலும் அற்புதமாக அந்த அணு உலைகள் தெரியும். காரணம், பகவான் அந்த யுகத்திலேயே இங்கு மழையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த வங்கக்கடலில் இப்படி ஒரு சக்தியை உண்டு பண்ண வேண்டும், இந்த மாற்றத்தை இந்த அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இந்த மின்சக்தியை கொடுத்திருக்கின்றார். அதுவே இந்த அனுகிரக ரங்கநாதனுடைய திருவுள்ளம்தான். இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த அனுகிரக ரங்கநாதர் கிழக்கு நோக்கி சேவை சாதிப்பது இன்னும் விசேஷம். அந்த அழகிய ரங்கநாதர் தெற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார். ஆதி ரங்கநாதர் 500-600 ஆண்டு காலமாக அவர் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர், அவரு கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார். இப்படி ஒரே மலையில் 3 ரங்கநாதர்கள் சேவை சாதிக்கின்ற ஒரு திவ்ய தேசம் எது என்றால் அது இந்த ரங்கநாதர் ஞானமலைதான். ஆகவே இந்த ரங்கநாதரிடமும் நாம் வருகின்ற அடியார்களுக்கு நவதானியத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றுகின்றார் பூமி தாய். நவரத்தனத்தை கொடுத்து நீங்காத செல்வத்தை கொடுத்து இந்த மகாலட்சுமி அந்தஸ்தோடு வாழ வைக்கின்றார். 4 கரத்தோடு நமக்காக அவருடைய பார்வையை தலையணியாக வைத்து தனக்காக கஷ்டப்பட்டு அடியார்களுக்காக கஷ்டப்பட்டு இப்படி அனுகிரகம் செய்கின்றார். இந்த அற்புத காட்சி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் நீங்காத செல்வங்களை கொடுத்து பகவான் அனுகிரகம் செய்கின்றார். ஆகவே அனைத்து அடியார்களும் பெருமாளுடைய திருவடிக்கு வந்து பாத்திரராகி பகவானுடைய திருவருளை பெற்று உய்யுமாறு பணிவன்போடு ரங்கநாதர் சார்பாக அர்ச்சகர் அடியேன் குசேல பாகவதன் விண்ணப்பம் செய்கின்றேன்.